பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனை நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சுசதி செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். லண்டன் யூகேயிலிருந்து உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மறு ஒலிப்பிலே கேட்க போன்ற ஒரு சார்பிலும் தேவ ஊழியருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். பிரைஸ்லோட்டமா பிரைஸ்லோட்டமா. ஆமீன். உங்களுக்கும் புதிய நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கொண்டு புதிய வாரத்திலும் கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கள். காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமேன். சங்கமம் என்ற இந்த வானொலி ஸ்தாபனத்தின் மூலம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஜீவனுள்ள வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுக்கின்ற அருமையான தருணங்களுக்காக கர்த்தரை நான் நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நான் இந்த நாளிலும் ஒரு சில வசனங்களை வேத எப்படியாய் உயர்ந்து இருக்கிறது என்பதை குறித்து ஒரு சிறிய தியானத்தை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். நான் இந்த புதிய வருஷம் தொடங்கினதிலிருந்து ஒரு சில காரியங்களை நான் அவதானிக்க கூடியதா இருந்தது. அதை நான் மனப்பாடமும் செய்து கொண்டிருக்கிறேன். அதே வசனங்கள் நான் அடிக்கடி நான் பகிர்ந்து கொண்ட வசனங்கள் தான். ஆனாலும் எனக்கு இந்த வசனங்களிலே அதிகமான ஒரு விருப்பம் இருக்கிறபடியினால் இதை நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எப்பொழுதுமே அது அழியாத ஒரு வார்த்தையாக, ஒரு அதிசயமான ஒரு வார்த்தையாக, அதிலே குறையில்லாத ஒரு வார்த்தையாக அது காணப்படுகிறது. இந்த உலகத்திலே எத்தனையோ விதமான காரியங்கள் இருக்கிறது. ஆனால் எந்த ஒரு காரியமும், ஒரு புத்தகமோ அல்லது ஒரு நமக்கு செய்தியோ இந்த வேதத்துக்கு இணையாக இல்லை என்பதை நாம் அவதானிக்க கூடியதா இருக்கிறது. அந்த அளவிற்கு நமக்கு இந்த வேதம் ஒரு பொக்கிஷமாய் இருக்கிறது என்பதை நான் அனுபவிக்கிறேன். அதை நான் உணர்ந்திருக்கிறேன். அதற்கு ஆதாரமான சில வசனங்களை நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். எப்பொழுதுமே நான் சொல்லுகிறது போல ஒரு வசனத்தை வாசித்து பிறகு நான் அந்த யோபு 26ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார் என்று. யோபு 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். நாம 2026ஆம் ஆண்டிற்குள் வந்திருக்கிறோம். 22 நாட்களை நாம் கர்த்தர் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார், நம்மை நடத்துகிறார். அவருக்கு கொடான கொடி நன்றி. வல்லமையும் கிருபையும் பராக்கிரமும் நிறைந்த தெய்வம் நம்முடைய தெய்வமாய் இருக்கிறார். அவருடைய வல்லமைகளை நம்முடைய மூளையினால் ஆராய்ந்து பார்க்க முடியாத வல்லமை நிறைந்த தெய்வம். உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிற தேவன் நமக்கு தந்திருக்கிற ஒரு பொக்கிஷம் தான் இந்த வேத புத்தகம். இது பரிசுத்த வேதாகமமாய் காணப்படுகிறது. இந்த பரிசுத்த வேதாகமம் எவ்வளவு நமக்கு அருமையாகவும் இனிமையாகவும் வாஞ்சையாகவும் விருப்பமாகவும் இருக்க வேண்டும் என்று நான் ஒரு சில வசனங்களை நான் இந்த 22 நாட்களிலே நான் பல வசனங்களை மனப்பாடம் செய்தேன். அதிலே உள்ள ஒரு சில வசனங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சங்கீதம் 119வது சங்கீதம் நாம் அனைவரும் அறிந்த ஒரு சங்கீதம். மிகவும் வேதாகமத்திலே அந்த 119வது சங்கீதம் தான் பெரிய ஒரு சங்கீதமாய் காணப்படுகிறது. இந்த 119வது சங்கீதம் எஸ்ரா எழுதியிருக்கலாம் என்று சொல்கிறார்கள். அதிலே அநேக வசனங்கள் நமக்கு இந்த வேத வசனத்தை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத புத்தகத்தை குறித்து உயர்த்தி அதில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 72வது வசனம். அநேகம் 1000 பொன் வெள்ளியை பார்க்கிலும்
நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் என்று. அநேகமாயிரம் பொன் வெள்ளி. நம் இந்த நாளிலே வாழ்கிற இடங்கள், விசேஷமாய் என்னுடைய சூழ்நிலையை நான் பார்க்கும் பொழுது, என்னுடைய வயதிற்கு சிறு வயதாய் நான் இருக்கும் பொழுது தங்கத்தின் விலை மிகவும் குறைவாக இருந்தது. ஆனால் இப்பொழுது நான் பார்க்கும் பொழுது எத்தனையோ மடங்கு, அதாவது 1 மடங்கு 2 மடங்கு என்று சொல்ல முடியாது, பல ஆயிரக்கணக்கான மடங்குகள் அதனுடைய விலைகள் உயர்ந்திருக்கிறது. நாமும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அன்றாட வளர்கிற நாம் எத்தனை மடங்கு நாம் வேதத்தை நேசிக்கிறோம், வாசிக்கிறோம். இந்த நாளிலே நான் ஒரு செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தேன். அதிலே அந்த பாஸ்டர் சொல்லுகிறார், தான் 100 முறையாவது இந்த வேதத்தை வாசித்திருப்பேன் என்பதாய் அவர் சொன்னார். அவர் மரித்து விட்டார். ஆனாலும் அவருடைய ஊழிய பாதையினுடைய நாட்களிலே அவ்வளவு வாஞ்சையாய் அந்த வேதத்தை வாசித்திருக்கிறார்கள். இன்னொரு சாட்சியை நான் கேட்டேன். ஒரு இந்து சகோதரி, அவர்கள் கர்த்தரை அறிந்தவர்கள். ஆனால் குடும்ப சூழ்நிலைகள் மூலமாய் அவர்கள் இந்து சகோதரரை திருமணம் முடித்ததினால் அவர்களால் வேதம் வாசிக்கவோ ஆலயத்திற்கு செல்வதற்கோ அவர்களுக்கு அனுமதி இல்லை. எனவே அவர்கள் என்ன செய்வார்களாம், தன்னுடைய கணவர் வேலைக்கு போன பிறகு இந்த வேத புத்தகத்தை வாசிக்கும்படியாய் அருகாமையிலே உள்ள ஒரு கிறிஸ்தவர்கள் வீட்டிற்கு சென்று வேத புத்தகத்தை வாங்கி வந்து அதை வீட்டிலே இருந்து வாசித்து விட்டு திரும்பவும் சென்று கொடுத்து, இப்படியாய் அவர்கள் வேதத்தை எத்தனையோ முறை வாசித்தார்கள். அந்த எத்தனை முறை வாசித்தார்கள் என்று சொன்னதை நான் மறந்துவிட்டேன். ஆனால் எத்தனை ஒரு வாஞ்சை, எத்தனை ஒரு விருப்பம், எத்தனை நமக்கு ஆசை இந்த வேதத்திலே இருக்கிறதா? இந்த வேதம் இந்த 12 வருகிற இந்த 12 மாதங்கள் நம்மை நடத்த, நமக்கு அறிவுரை சொல்ல, நம்மை நேர்வழியிலே நடத்தி, அவருடைய சத்தம் நம்முடைய இருதயத்திலே கேட்கப்பட்டு நாம் அவருடைய பிள்ளைகளாய் நடப்பதற்கு நாம் இந்த வேதத்தை நேசிக்க நாம் பழக வேண்டும். இந்த வேதமே எனக்கு நலம் என்று அநேகமாயிரம் பொன்னை பார்க்கிலும், எத்தனையோ டன் கணக்காக தாவீது சாலமோன் தேவாலயத்தை கட்டுவதற்கு, எருசலேமிலே உள்ள பெரிய தேவாலயத்தை கட்டுவதற்கு தன்னுடைய மகன் கட்டும்படியாய் கர்த்தர் சொன்ன பொழுது எத்தனையோ டன் கணக்காக பொன்னை சேர்த்து வைத்த நாட்கள் அந்த நாட்கள். ஆனால் அநேகமாயிரக்கணக்கான பொன் வெள்ளியை பார்க்கிலும் இந்த வேதம் இந்த நாளிலே நமக்கு நலமாய் காணப்படுகிறதா? இந்த வேத வசனங்களின்படி நாம் நடக்க நம்முடைய இருதயமாகிய பலகையிலே அந்த வேதத்தை நாம் வாசிக்க, நேசிக்க ஆவியானவர் தாமே கிரியை செய்வாராக. அடுத்ததாக நான் இந்த வசனங்களை எல்லாம் மனப்பாடம் செய்து விட்டேன். அதனால் என்ன எப்பொழுதுமே இந்த வசனங்களை அடிக்கடி நான் செய்தியிலே பகிர்ந்து கொண்ட வசனம்தான் சங்கீதம் 138வது சங்கீதத்திலே 2வது வசனத்தை நாம் பார்க்கலாம். நான் அந்த வசனத்திலும் கர்த்தர் சகல பிரஸ்தாபங்களை பார்க்கிலும் தம்முடைய வார்த்தை அவர் மகிமைப்படுத்துகிறாராம். கர்த்தர் எவ்வளவு வல்லமை நிறைந்தவர் என்று நான் யோபு 26ஆம் அதிகாரத்திலே ஒரே ஒரு வசனத்தை வாசித்தேன். நாம் முழுவதுமாய் 26ஆம் அதிகாரம் முழுவதுமாய் வாசித்தாலே அவருடைய மகத்துவத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆனால் அவ்வளவு வல்லமை நிறைந்த தெய்வம், பராக்கிரமம், அவருடைய வல்லமைகளை சொல்லி முடியாத வல்லமை உடைய தெய்வம் எதை அவர் மகிமைப்படுத்துகிறாராம்? தமது வார்த்தையை அவர் மகிமைப்படுத்துகிறார். தமது வார்த்தையை மகிமைப்படுத்துகிறார். சகல பிரஸ்தாபங்களை பார்க்கிலும் தமது வார்த்தையை மகிமைப்படுத்துகிற தெய்வத்தினுடைய வார்த்தையை நாம் இந்த நாளிலே எந்த அளவிற்கு நேசிக்கிறோம், வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், கேட்கிறோம் என்று நம்மை நாமே சற்று நிதானித்து பார்ப்போம். நமக்கு முன்பதாய் காரியங்கள் இருக்கிறது, எத்தனையான காரியங்கள் இருந்தாலும் அவருடைய வார்த்தையை நாம் நேசிக்கும் பொழுது நமக்கு அநேக
அந்த வார்த்தை என்ன ஒரு மனிதனுக்குள் செய்ய முடியும் என்பதை நாம் கிரகிக்க முடியாத காரியங்களை அவருடைய வார்த்தை நமக்குள் அது நடப்பிக்கிறது, அது செய்கிறது என்பதுதான் உண்மை. அதற்கும் ஆதாரமாக சில வசனங்களை வைத்திருக்கிறேன். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் என்ன சொல்லுகிறார்? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே வாசிக்கிறேன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதன் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் வார்த்தை மாமிசமாகி வெளிப்பட்ட பொழுது அவர் வாயிலே இருந்து வந்த வார்த்தை எதற்கு ஒப்பிடுகிறார்? இந்த வேதத்துக்கு எதை ஒப்பிடுகிறார்? இந்த உலகத்தையே ஒப்பிடுகிறார், இந்த வானத்தையே ஒப்பிடுகிறார். இந்த வானமும் பூமியும் எவ்வளவு பெரியது! நம்முடைய கற்பனைக்கு எட்ட முடியாத தூரம் நிறைந்தது என்று சொல்கிறார்கள் இந்த வானத்தை. இந்த பூமி எப்படி அது இயங்குகிறது, என்னென்ன செய்கிறது என்றே நமக்கு தெரியாது. அந்த அளவிற்கு இந்த சோலார் சிஸ்டமும் மற்ற கேலக்சியும் எல்லாமே அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் இவைகள் கூட ஒழிந்து போகும், ஆனால் என்னுடைய வார்த்தைகள் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மெய்யாகவே அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அந்த மெய்யாகவே என்ற வார்த்தை நமக்கு ஒரு அழுத்தத்தையும் ஒரு பாரத்தையும் நமக்கு கொடுக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், அவ்வளவு முக்கியம் தேவனுடைய வார்த்தை என்பதால். அதனால்தான் அவைகள் நம்ம காண்களுக்கு தீபமா இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. எனவே இந்த வானமும் பூமியும் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பிட்டு, அதாவது அவைகளெல்லாம் விட பெரியது, இந்த வானத்தையும் இந்த பூமியையும் விட பெரிய ஒரு பொக்கிஷம் இந்த தேவனுடைய வார்த்தை, நம்முடைய கரங்களிலே கிடைக்கப்பெற்ற வார்த்தை. நம் அனைவருக்கும் தெரியும், சீகன் பால்க் அவர்கள் இந்த வேதாகமத்தை நமக்கு தமிழிலே மொழிபெயர்த்து அவர் சிறு வயதிலேயே நான் நினைக்கிறேன் புதிய ஏற்பாடு முழுவதையும் மொழிபெயர்த்தார்கள் என்று. ஆனால் அவர்களுடைய தாய் அவர்கள் மரிக்கும் பொழுது இந்த சீகன் பால்க் அவர்களிடமிருந்த வேற எந்த ஒரு பொக்கிஷமும் இல்லை, இந்த வேதாகமத்தை உனக்கு ஒரு பொக்கிஷமாய் நீர் வைத்துக்கொள் என்று சொல்லி அவர்கள் கரங்களிலே கொடுத்து மரித்தார்களாம். அப்படியாக அந்த சீகன் பால்க் நமக்கு இந்த நாளிலே இந்த மொழியிலே நாம் தாய்மொழியிலே இதை ருசிக்கும்படியாய் வாசிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு அவர் மூலம் இந்த வேதத்தை கொடுத்திருக்கிறார். பாருங்கள், கர்த்தருடைய வேதம் நமக்கு ருசியாக இருக்க வேண்டும். தேன் போன்ற தெளிதேனிலும் அது மதுரமான, நான் ஒரு சங்கீத 19 ஒரு பாட்டு எழுதின இந்த வசனங்களிலே பார்த்தோம். ஆனால் அது மதுரமா இருக்க வேண்டும். பொன்னையும் பார்க்கிலும் அநேகம் 1000 பொன்னை பார்க்கிலும் நாம் விரும்புகிறது மாத்திரமல்ல, அதை ரசிக்க ருசிக்க, அதை பாட, அதை தியானிக்க, அந்த இருதயத்திலிருந்து அந்த வசனத்தின் பாடல்கள் எழும்ப வேண்டும். சங்கீதம் 19 நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமா இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளதுமா இருக்கிறது. இந்த வசனங்கள் நமக்கு ஒரு சுவையை கொடுக்கிறவைகளாய் காணப்பட வேண்டும். அதை ரசிக்க, அதை ருசிக்க நமக்கு விருப்பம் இருக்க வேண்டும். பாருங்கள், எத்தனையான உணவுகளை நாம் இந்த யூடியூப்ல உணவு செய்வதை பார்க்கும் பொழுது நமக்கு ஆசையா இருக்கும். இப்படி செய்து சாப்பிடலாமா, அப்படி செய்து சாப்பிடலாமா, இது எவ்வளவு ருசியாக இருக்கும் என்று யோசிப்போம். ஆனால் எனக்கு எந்த உணவுகளையும் அந்த யூடியூப் பார்த்து செய்ய முடியாது. நமக்கு என்ன
உணவுகளை செய்து சாப்பிட நாம் பழகி இருக்கிறோமோ அதை செய்வதற்குத்தான் எனக்கு விருப்பமாய் காணப்படும். பார்ப்பதற்கு வேணால் அது சரியாக இருக்கும். வசனங்கள் கூட பாருங்கள், எனக்கு பிடித்த வசனங்களை நான் வாசித்து அதிலே மகிழவும், கர்த்தரை துதிக்கவும், அவரை போற்றவும் எனக்கு அதிகமாக பிடிக்கும். அடிக்கடி இந்த யோபு புத்தகங்களை எடுத்து எதையாவது வாசித்து அதிலிருந்து தான் நான் கர்த்தரை துதிக்க, நேசிக்க எனக்கு பிடிக்கும். பாருங்கள், கர்த்தருடைய வேதத்தின் மகத்துவங்களை காணும்படியாய் நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். வாலிபர்களுக்காக இருந்தால் என்ன, பெண்களாக இருந்தால் என்ன, நமக்கு இந்த வேதத்திலே காணப்படுகிற அற்புதங்களும் அதிசயங்களும் வெளிப்படும்படியாக கர்த்தர் நம்முடைய உள்ளம், ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென். இந்த கர்த்தருடைய வேதம் எப்படி என்னென்ன காரியத்தை நமக்கு எடுத்து கூறுகிறது என்று நாம் பார்ப்போமானால், இந்த உலக பிரகாரமான அறிவை காட்டிலும் இந்த வேத அறிவும் இந்த வேத வெளிப்பாடுகளும் நமக்கு வாழ்க்கையிலே எவ்வளவு பிரயோஜனம் என்பதை நம்மால் யூகிக்க முடியாத அளவிற்கு காரியங்கள் இதிலே காணப்படுகிறது. ஏசாயா 40ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 40வது அதிகாரம். கர்த்தருடைய வசனம் எப்படிப்பட்டது என்பதை, எத்தனையோ வசனங்கள் இருக்கிறது, ஆனால் ஒரு சில வசனங்களை நான் இதிலே பாடலும் நான் எழுதியிருக்கிறேன். கர்த்தருடைய வசனம் ஒரு மனிதனுக்கு எப்படியாக, ஒரு மனிதனோடு ஒப்பிடும் பொழுது அந்த ஒரு மனிதனுடைய ஜீவன், அவனுடைய காலங்கள் சீக்கிரம் போய்விடும். ஒரு பூவை போல, ஒரு புல்லை போல அது அழிந்து போய்விடும். ஆனால் கர்த்தருடைய வசனம் என்றென்றும் அது நிலைத்து நிற்கும் என்று சொல்வதற்காக அந்த வசனத்தை அங்கு ஏசாயா தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார். அதை வாசிக்கிறேன். கர்த்தருடைய வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதை செவை பண்ணுங்கள் என்றும் பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. இது யோவான் ஸ்நானகனை குறித்த ஒரு தீர்க்க தரிசன வசனமாய் காணப்படுகிறது. பின்னும் கூப்பிட்டு சொல் என்ற ஒரு சத்தம் உண்டாயிற்று. எப்படி? இன்னும் ஒரு தடவை சொல்லு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சொல் என்பதை கூப்பிட்டு சொல்வேன் என்றேன். அதற்கு மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூ. பாருங்கள், புல் வெளியில என்ன இருக்கும்? பூ. அது மனுஷனுடைய ஒரு மேனியை குறித்து, மனுஷன் மாம்சத்திலே இருக்கிறான் என்பதையும், அது எதற்கு ஒப்பிடுகிறார்கள்? கர்த்தருடைய வசனம் மத்தேயு 5:18 நாம் பார்த்தோம். அது வானத்துக்கும் பூமிக்கும் ஒப்பிட்டு அதற்கு மேலானது, அது ஒழிந்து போகும் என்று. இங்கு ஒரு புல் நம்மை எதற்கு ஒப்பிடுகிறார்? நம்முடைய மாமிசம் ஒரு புல் என்றும் அதனுடைய மகிமை மேன்மை எல்லாம் ஒரு பூவை போலவும் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய ஆவி அதன் மேல் ஊதும் பொழுது புல் உலர்ந்து போய்விடும், பூவும் உதிர்ந்து விடும். ஜனமே புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், ஒரு மனுஷனை பார்த்து நாம் பிரமிப்பாக நமக்கு இருக்கலாம், அவருடைய மகிமையை பார்க்கலாம். நான் பார்த்தேன், ஒரு சவுதி அரேபியாவா கட்டாரா என்று தெரியவில்லை, அங்க ஒரு தேசத்திலே உள்ள ஒரு பெண்ணை குறித்து பார்த்தேன். அவர்களுக்கு கார் கூட தங்கத்திலே இருக்கிறது என்பதாக. ஏனென்றால் அவர்களுடைய தகப்பனார் அவ்வளவுக்கு பெரிய வசதி படைத்தவர் என்பதாக சொன்னார்கள். அப்பொழுது நான் யோசித்தேன், இவ்வளவு பணங்கள் எல்லாமே இருந்தாலும் ஒரு சாதாரண நம்மளை போல அவர்கள் மனுஷர்தான், அவர்களால் அப்படியே நிலைத்து
இந்த பூமியிலே நிரந்தரமா இருந்து விட முடியாது. எல்லா மாம்சம் தானே, மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மை அது ஒரு புல்லின் பூவை போலவும் அது போய்விடும். ஆனால் எங்கு நம் நிலைத்து நிற்கிற ஒரே ஒரு காரியம், கர்த்தருடைய வார்த்தை மாறாதது, அது என்றென்றும் நிலைத்து நிற்கும் என்று பார்க்கிறோம். எனவே இந்த வார்த்தைக்கு இப்படி ஒரு உயர்வான தன்மையும், அது அழியாதது என்றும், அது இருபுறம் கருக்குள்ள பட்டயம், அது எல்லாவற்றையும் ஊடுருவும், அது ஒரு கத்தி போன்றது, எந்த சர்ஜனும் நுழைய முடியாத இடங்களுக்கும் சிந்தனையும் ஊனையும் ஊடுருவி அது செல்கிறது என்று இவ்வளவு காரியங்களை செய்யக்கூடிய இந்த வசனத்தை கர்த்தர் எப்படி பயன்படுத்துகிறார், அவர் இந்த வசனங்களை எப்படி உபயோகப்படுத்துகிறார், நமக்கு இந்த வசனத்தினால் என்னென்ன நன்மைகள் வருகிறது என்று இந்த வேதத்திலே அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனாலும் 1, 2 சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். பாருங்கள், ஏசாயா 55ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 10வது வசனம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. முதலாவது இந்த வசனத்தை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். பாருங்கள், மாரி என்றால் மழை. நான் இந்த வசனத்தை நான் பகிர்ந்து கொண்டேன். இந்த மழை, உறைந்த மழை, ஸ்னோ, இந்த காரியங்கள் எல்லாம் இந்த பூமியிலே அநேக காரியங்களை செய்கிறது. நமக்கு ஆகாரத்தை, ஒரு விதையை முளைத்து அது நமக்கு ஒரு ஆகாரத்தை உண்டாக்கி, அந்த ஆகாரம் அதை யார் விதைத்தார்களோ அவர்களுக்கு தேவையான விதை திரும்பவும் விதைக்கிறதற்கு அவர்களுக்கு விதை கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆகாரத்தையும் கொடுத்து நம்மளை போஷிக்கிறது. அந்த மழை திரும்பி வந்த இடத்திற்கு அது போவதில்லை என்றும், அதை ஒப்பிட்டு அது போலவே, அது எப்படி இருக்கிறதோ அது போலவே தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை இதுதான் நம்முடைய உடம்புல நடக்கிறது. நம்ம உடம்புல மாத்திரமல்ல, நம்முடைய செயல்கள், நம்முடைய காரியங்கள், நம்முடைய வாழ்க்கை எல்லாவற்றிலும் கர்த்தர் என்ன செய்கிறார், அந்த வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். அவர் என்ன, வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா எண்ணத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அல்லேலூயா. நான் விரும்புகிறதை செய்து, நாம விரும்புறது இல்ல, கர்த்தர் விரும்புகிறதை. நான் என்றால் இங்கு அவர் தேவன் விரும்புகிறதை, கர்த்தர் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். கர்த்தர் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு என்னென்ன காரியத்தை திட்டமிட்டு இருக்கிறார், தீர்மானித்திருக்கிறார், அந்த காரியங்களை வாய்க்கும்படியாய் கர்த்தர் செய்கிறார். அதுதான் இந்த வசனம் நமக்கு கொடுக்கிற ஒரு ஸ்லாக்கியம், பாக்கியம். நடைமுறையிலே இந்த வசனங்களை நாம் செயல்படுத்துவதற்கு இந்த வசனம் ஒரு பெரிய ஒரு சாட்சி. பாருங்கள், கர்த்தருடைய வசனத்திலே எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் நமக்கு அதுக்குள் அடங்கி இருக்கிறது. ஒரு விதையை முளைப்பிக்க ஒரு சயின்டிஸ்டால முடியாது. தன்னாலே அதுக்கு தேவையான மாய்ஸ்டர், அதுக்கு தேவையான சத்துக்கள் இருக்கும் பொழுது அந்த விதையாக முளை கிளம்பி வந்தாதான். அப்படியாக அது முளை கிளம்பி மறுபடியும் அது விளைய செய்து அதிலையும் விதையையும் கொடுத்து ஆகாரத்தையும் கொடுக்கிற தன்மை எப்படி இருக்கிறதோ அது போல இந்த வசனமாகிய விதை, இந்த வசனம் கூட ஒரு விதைதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக மத்தேயு 5ஆம் அதிகாரங்களிலே நாம் வாசிக்கலாம். அந்த உவமையாக அவர் சொல்லுகிறார். விதைத்து வசனம் விதை என்று மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே இருதயம், இந்த இருதயம் என்ற இந்த நிலத்திலே இந்த விதை விதைக்கப்படும் பொழுது அந்த விதை நல்ல ஒரு இருதயமாய் ஒரு மனுஷனுடைய இருதயம் இருக்குமானால் அந்த விதை அந்த இருதயத்துக்குள் விழுந்து அந்த விதை முளைத்து அது அநேக பலன்களை கொடுக்கத்தக்கதாய் அது வளர்கிறது. ஆனால் அந்த வசனத்தை கூட அது முளைக்க முடியாதபடி அந்த விதையை எப்படியாய் பறவைகள்
ஒரு நிலத்திலே உழுகிற உழவர்களுக்கு மத்தியிலே அந்த பறவைகள் வந்து எடுத்து விடலாம். மற்ற முள் செடிகள் முளைத்து அந்த செடிகளை அமுக்கி விடலாம். இப்படி பல காரியம் இந்த செடியை வளர விடாதபடி தடுக்கிறது போலவே அந்த உதாரணத்தை கர்த்தர் கொடுத்து இந்த வசனம் நம்முடைய இருதயத்திலே அது கிரியை நடப்பிக்க முடியாதபடி அநேக காரியங்களை சத்துரு செய்கிறான் என்று மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனாலும் தேவன் நமக்கு இந்த வேதத்தை கைகளிலே நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் கர்த்தருடைய வசனத்தை அனுதினமும் நம்முடைய இருதயத்திலே நாம் போட வேண்டும். அனுதினமும் வசனத்தை நாம் மனப்பாடம் செய்கிறது. இந்த வருஷம் நான் முடிவெடுத்தேன் 2 வசனங்களாய் ஒவ்வொரு வாரமும் மனப்பாடம் செய்ய வேண்டும் என்று. கிட்டத்தட்ட ஒரு 9-11 வசனங்களை நான் செய்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு கர்த்தருடைய கிருபை எளிதான வசனங்களை எளிதாய் படித்து விடலாமா, கடினமான வசனங்களை படிக்க வேண்டும் என்றுதான் விருப்பமாக இருக்கிறது. பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு அது சுவையாக மாற வேண்டும். இந்த வேதத்திலே அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்று சொன்னேன். இப்பொழுது ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பார்த்தோம். ஏசாயா 40வது அதிகாரம் 55வது அதிகாரம் 10-11 பார்த்தோம். கர்த்தர் விரும்புகிற காரியம் அது வாய்க்கும்படி அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி செய்கிறார். ஆமேன். அவர் விரும்புகிற காரியத்தை செய்வதற்கு அவர் வாயிலிருந்து வசனங்கள் புறப்பட்டு வருகிறது. இன்னொரு வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். பாருங்கள், 2 பேதுரு அதிலே நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற இந்த உலகம் ஒரு கடினமான ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாடுகளும் இச்சைகளும் தலைவெறித்து ஆடிக்கொண்டு இருக்கிறது. பாருங்கள், 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2-3-4 வசனங்களை வாசிக்கிறேன். இந்த இச்சையான உலகத்திலே நாம் பரிசுத்தமாய் ஜீவிப்பதற்கு இந்த வசனம் மிகவும் நமக்கு பிரயோஜனமாய் இருக்கும். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாக கடவது. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதாவது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இந்த உலகத்திலே இப்பொழுது நாம் ஜீவிப்பதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மாத்திரமல்ல, அது இனிவரும் நித்திய ஜீவனுக்கும் நமக்கு அது பிரயோஜனமா இருக்கிறது. அதே சமயத்திலே அது எப்படியான காரியங்களை நமக்கு தருகிறதா, அவருடைய சுவாபம் நமக்குள் உருவாவதற்கு இந்த கர்த்தருடைய வார்த்தை நமக்கு அவசியமாய் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இச்சையினால் உலகத்திலே உண்டான கேடுகள், இந்த உலகத்திலே பல விதமான கேடு நிறைந்த ஜனங்கள், கேடு நிறைந்த ஒரு உலகத்திற்குள் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட கேடுகளுக்கு நாம் தப்பித்து பிழைத்து கொள்ளும்படியாக நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதா? வாக்கு தத்தங்களும் அருமையான வாக்கு தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தையும், தைரியத்தோடு ஞானத்தையும், ஞானத்தோடு இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோடு பொறுமையையும், பொறுமையோடு தேவ பக்தியையும், தேவ பக்தியோடு சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டி வழங்குங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? இப்படி இச்சைகள் அதிகமாய் இருக்கிறபடியினாலே நீங்கள் சீக்கிரமாய் உங்களுடைய காரியங்களை நாம் தைரியத்தோடு ஞானத்தை நாம் செயல்படுத்துவதற்கு இப்படியான
வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தையோடு தைரியத்தோடு ஞானத்தையும், ஞானத்தோடு இச்சை அடக்கம். இந்த உலகத்துல இச்சைகள் அதிகமா இருக்கு. 3 காரியம்: பிசாசின் தந்திரம், கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த இச்சையான உலகத்திலே நாம் எல்லா கேட்டுக்கும் தப்பி நடக்கிறதற்கு நமக்கு என்ன வேணும்னு அடுத்த வசனங்களை நாம பார்க்கிறோம்: விசுவாசம். ஆனா அந்த விசுவாசத்தோடு நமக்கு கர்த்தர் எதை கொடுக்கிறார்? தைரியம். தைரியம் இருந்தாதான் ஒரு மனுஷனுக்கு ஞானம். அந்த ஞானம் எதுக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் இச்சை அடக்கம். நாம் இச்சை அடக்கத்தோடு நாம் வாழ்வதற்கு நமக்கு இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது காரியம். இந்த அருமையான வாக்குத்தத்தங்கள், மேன்மையான வாக்குத்தத்தங்கள் நமக்கு இந்த வேதத்திலே அருளப்பட்டு இருக்கிறது. ஆமேன். இந்த வேதத்தை நாம் நேசிக்க, வாசிக்க கர்த்தர் தொடர்ந்து நமக்கு கிருபை பாராட்டுவாராக. நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். ஸ்தோத்திரம் தகப்பனே. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கான இந்த வேத வசனங்களுக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் உள்ளத்தையும் எங்கள் சிந்தனையையும் எங்களுடைய அப்பா ஒவ்வொரு அணுக்களையும் கூட ஊடுருவ வல்லமையுடைய இந்த வசனங்களுக்காக நமக்கு நன்றி 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 தகப்பனே. ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். யாராலும் அழிக்க முடியாத இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் ஆவியாயும் அது ஜீவனமாயும் இருக்கிறது என்று அப்பா நீங்க சொல்லியிருக்கீங்களே சப்பா. இந்த ஆவியாயும் ஜீவனமாயும் உள்ள வசனங்கள் எங்களை உயிர்ப்பிக்கட்டும், எங்களை பலப்படுத்தட்டும், எங்களை வழி நடத்தட்டும் அப்பா. என் தேவன் ஜோயலுக்கு கூட தகப்பனே, அவன் அப்பா அறியாத காரியங்களை இந்த வேத வசனங்கள் மூலம் அவனும் அறிந்து தெரிந்து காரியங்களை புரிந்து கொள்ள நீர் கிருபை செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். யாரும் கிரகிக்க முடியாத காரியங்களை இந்த வசனம் எங்களுக்கு செய்ய அப்பா நீர் வழி நடத்துங்க. நீர் விரும்புகிறதை செய்து அது அப்பா நீர் விரும்புகிற காரியம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்ட அந்த வசனம் எங்களிலே நிறைவேறட்டும். இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரிலும் நிறைவேறும்படியாய் ஜெபிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. உடைய கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும். இந்த 12 வரப்போகிற மாதங்கள் எங்களுக்கு தகப்பனே இந்த வேத புத்தகம் ஒரு சுவையாய், ஒரு ருசியாய், ஒரு மருந்தாய், எங்கள் இருதயத்தை மகிழ்விக்கிற ஒரு பொக்கிஷமாய் மாற என் தேவன் கிருபை பாராட்டுங்க. குறையில்லா வேதம் அப்பா. எங்களுக்கு இருக்கிற குறைகள் ஒவ்வொன்றையும் நிறைவாக்க நீர் கிரியை செய்யுங்க. இந்த வானொலியை நடத்துகிற சகோதரரையும் அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் தேவன் ஆசீர்வதித்து நிறைவாய் எல்லைகளை நீர் விரிவாக்கி ஆசீர்வதிக்கும்படியாகவும் இந்த வானொலியிலே இணைந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாகவும் அடிமை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து எங்களுக்காக மரித்து சதாகாலம் ஜீவிக்கின்ற இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமீன் ஆமீன். வேதத்தின் மகத்துவங்களை எடுத்து வந்தீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இருந்து ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கர்த்தரை கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். விசேடமாக யோயலுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்தி தருவாராக. அவருடைய நேரத்துக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். அதுவரையும் கர்த்தர் வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். நாங்கள் அடுத்த வாரத்திலே இதே நேரத்திலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். God bless you அம்மா. ஆமேன் ஆமேன். நன்றிங்க பிரதர். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சுவிசேஷ செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் லண்டன் யூகேலிருந்து இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்தார். வேதத்தில் உள்ள மகத்துவங்களை எடுத்து வந்து விதைத்திருக்கிறார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுவோம். ஆமேன்.